டைரக்டர் கஸ்தூரி ராஜா துள்ளூர் இளமை கதையை ஏதோ ஒரு மேகசினுக்கு வித்துட்டாரு. அந்த மேகசினை எதிர்த்து வாங்கி பார்த்த செல்வராகவன், இந்த கதை நல்லா இருக்கு, ஏன்பா பண்ணலன்னு, நான் பண்ணுற கதையெல்லாம் கிராமத்து கதைனால இந்த கதை கொஞ்சம் அடல்ட்டாக இருந்ததுனால நான் பண்ணணும்னு இப்போ இதுதான்ப்பா ட்ரெண்டுன்னு அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் துள்ளூர் இளமை. பாதி படத்தை கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டாரு. மீதி படத்தை செல்வராகவன் சார் தான் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துல செல்வராகவன் சார் ஒரு பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட திரைக்கதையும் அவர் தான் எழுதினார் மற்றும் இந்த படத்துல அவர் தம்பியே நடிக்க வச்சார் தனுஷ. துள்ளூர் இளமையை ப்ரொடியூஸ் பண்ணது கஸ்தூரி ராஜா ஃபேமிலி தான். அதே மாதிரி அவரோட செல்வராகவனோட அடுத்த படமான காதல் கோட்டையில் முதலா டைட்டில் இயக்குனராக அறிமுகம் செய்யப்படுறாரு. அந்த படத்தையும் கஸ்தூரி ராஜா ஃபேமிலி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த 2 படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா சூப்பரான மியூசிக்கை கொடுத்திருப்பாரு. துள்ளூர் இளமை 2002ஆம் ஆண்டு வெளியானது, காதல் கொண்டேன் 2003ஆம் ஆண்டு வெளியானது, செவன்ஜி ரெயின்போ காலனி 2004ஆம் ஆண்டு வெளியானது. செவன்ஜி ரெயின்போ காலனியில தான் முதல்ல செல்வராகவன் ஏஎம் கிட்ட படம் வாங்குறாரு டைரக்ஷனுக்காக. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். இதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு புதுப்பேட்டை படத்தை ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்துல பாலகுமாரன் அவர்கள் டைலாக்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கும் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா தான். புதுப்பேட்டை படத்துல தனுஷ் ஹீரோவும் சோனியா அகர்வால் 3வது முறை செல்வராகவன் டைரக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. முதல்ல காதல் கொண்டேன், அப்புறம் செவன்ஜி ரெயின்போ காலனி, அப்புறம் புதுப்பேட்டை. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2007 தெலுங்குல ஆடவாரம் மட்டும் அர்த்தவாரம் வேறணும்னு வெங்கடேஸ்வர் திருச்சா வச்சு இயக்கினாரு செல்வராகவன். இந்த படம் தான் தமிழ்ல மெட்ரோ சங்கர் இயக்கத்துல யாரடி நீ மோகினின்னு தனுஷ் நயன்தாரா நடிச்சு வெளியானது. இதுக்கப்புறம் தமிழ்ல 2010 1001 படம் வெளியானது. இந்த படத்துல கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ். முதல் முறையா யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் படத்துக்கு மியூசிக் பண்ணல. துள்ளூர் இளமைக்கு அப்புறம் இந்த படத்துல தான் செல்வராகவன் பாடல் எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் 2011 மயக்கம் என்ற படத்துல தனுஷ் கூட புதுப்பேட்டைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருப்பாரு. இந்த படத்துல ஜி பிரகாஷ் தான் மியூசிக். செவன்ஜி ரெயின்போ காலனில ஏஎம் ரத்தன் சாரோட பையன் ரவிகிருஷ்ணா தான் ஹீரோவா பண்ணியிருப்பாரு.